ஸோ நேற்று பார்த்த கண்டினியூஷன் தான். நேற்று நம்ம பார்த்ததுலே டிஎம்எல் அண்ட் டிடிஎல்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து சேவ் பாயிண்ட் அண்ட் மர்ஜ் மட்டும் நம்ம ரிமைனிங் நேற்று பார்க்கல. ஸோ நிறைய பேர் கனெக்ஷன் இஷ்யூஸ் இருந்துச்சுன்றனால அதை மட்டும் நம்ம இது பண்ணி கட் பண்ணிட்டு அதோட கிளாஸ் முடிச்சுக்கிட்டோம். இன்னைக்கு அதை கண்டினியூஷன் அதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சேவ் பாயிண்ட். ஸோ ரோல் பேக் நேற்று பார்த்தோம். ஏதாவது ஒரு இதை நம்ம தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்த நம்ம ரோல் பேக் பண்ணணும், லைக் அன்டூ பண்ணணுன்ற போது நம்ம ரோல் பேக்கு போனோம். பட் ஒரே ஒரு திங், நம்ம கமிட் பண்ணி இருக்கக்கூடாது. கமிட் பண்ணாத வரைக்கும் நம்மளால ரோல் பேக் பண்ணிக்க முடியும். ஸோ இதே ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட் நம்ம பண்ண போறோம். பட் இதுக்கப்புறம் பண்றது வந்து எனக்கு டெம்பரவரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஸோ இப்போ நம்ம பண்றோம், அது கரெக்டா வந்துச்சுன்னா செட்டிஸ் அதை அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எனக்கு பர்டிகுலர் அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ரோல் பேக் பண்ணணும் அப்படின்னும் போது சேவ் பாயிண்ட் யூஸ் பண்ணலாம். மல்டி இன்சர்ட், மல்டி அப்டேட், மல்டி டெலிட்டட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த நான் ஃபர்ஸ்ட் பண்ண பாத்தீங்களா அந்த ஸ்டெப்புக்கு நான் போகணும் அப்படின்ற மாதிரி சினாரியோ இருந்துச்சு அப்படின்னும் போது இந்த சேவ் பாயிண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சேவ் பாயிண்ட் வந்து நமக்கு இந்த கன்சோல்ல ஒர்க் ஆகாது. ஸோ ஜஸ்ட் விண்டோஸ் கீ ப்ளஸ் பண்ணி எஸ்கியூஎல் கமாண்ட் லைன்னு சொல்லி ஒன்று வரும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு ஜஸ்ட் கனெக்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு, யூசர் நேம் ஸ்லாஷ் பாஸ்வேர்டு. ஸோ இது கொடுத்தீங்கன்னா நம்ம அதே ஸ்கீமா இங்கே லாகின் பண்ணியிருக்க ஹெச்ஆர்ன்ற ஸ்கீமாவே நமக்கு இந்த இடத்துலயே லாகின் ஆயிரும். லாகின் ஆனதுக்கப்புறம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் டேபிள், டேபிள் நேமு அண்ட் காலம் நேம். சும்மா ஜஸ்ட் ஒரே ஒரு காலம் மட்டும் வச்சுப்போம். நம்பர்னு சொல்லி வச்சுக்கிறேன். அண்ட் இதோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா நம்பர் தான். ஸோ ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட், insert into table name, அதாவது sample values and values என்னவோ அது நம்ம ஜஸ்ட் ஒரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட், ஒரு வேல்யூ 1ன்னு சொல்லி இன்சர்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் 2ன்னு சொல்லி ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ 2 வேல்யூ மட்டும் இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் பண்ண போறது வந்து ஜஸ்ட் ஒரு டெம்பரரி பர்பஸ் அப்படின்னு நான் இது பண்ணிட்டு இந்த இடத்த நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ எப்படின்னா சேவ் பாயிண்ட் அண்ட் சேவ் பாயிண்ட்டுக்கான நேம் நாமளா அசைன் பண்ற நேம் தான். நான் என்ன பண்றேன், சேவ் பாயிண்ட்னால SP1ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ சேவ் பாயிண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றேன், அகைன் ஒரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரன் பண்றேன், கப்பல் ஆஃப் இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ 4 and 5. ஸோ ஒரு அதுக்கப்புறம் நான் ஒரு 3 இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம டேபிளில் போய் பார்த்தோம்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சாம்பிள். ஸோ சாம்பிள் டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 5 வேல்யூஸ் இன்சர்ட் ஆகிருக்கு. அண்ட் இந்த கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு லைனையும் கோலன் வச்சு எண்ட் பண்ணணும். ஸோ இல்லைன்னா அது நமக்கு அடுத்த லைனுக்கு போயிட்டே இருக்கும். இந்த கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் எப்பயுமே நம்ம கோலன் வச்சிங்கன்னா தான் அது லைன் எண்ட் ஆயிடுச்சுன்னு அது கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம், 2 இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ணோம். 2 இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்த பர்டிகுலராக நான் சேவ் பாயிண்ட்னு கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் லாஸ்ட்டாக பண்ண இந்த 3 ஸ்டேட்மெண்ட் எய்தர் அது இன்சர்ட்டாக இருக்கலாம், ஆர் அப்டேட்டாக இருக்கலாம், ஆர் டெலிட்டாக இருக்கலாம். ஸோ டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸ் எதாக இருந்தாலும் நம்மளால ரோல் பேக் பண்ண முடியும். ஸோ டிஎம்எல்ல நீங்கள் எது வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஸோ பண்ணிட்டு அகைன் நான் இப்போ நான் பண்ண ஃபர்ஸ்ட் இதுக்கே நான் போகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் ரோல் பேக் டு நம்ம சேவ் பாயிண்ட் நேம், அதாவது இங்கே SP1. ஸோ SP1 தான் நான் நேம் கொடுத்தேன். ஸோ நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இங்கே ரோல் பேக் டு அந்த பர்டிகுலர் சேவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். ஸோ ரோல் பேக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ போய் டேபிளில் வியூ பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இந்த 2 வேல்யூ தான் இருக்கும். பிகாஸ் இந்த 2 வேல்யூ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சேவ் பாயிண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வேணுன்ற இடத்துல எத்தனை மல்டிபிள் சேவ் பாயிண்ட்ஸ் கூட ஒரே டேபிளில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம பண்ணதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சோம்னா ஸோ நம்ம அதை பர்டிகுலராக எந்த சேவ் பாயிண்ட்டோ அந்த சேவ் பாயிண்ட்டுக்கு ரோல் பேக் பண்ணிக்க முடியும். இல்லை வேண்டான்னீங்கன்னா ஜஸ்ட் கமிட் பண்ணீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் ரிமூவ் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் கமிட் பண்ணிட்டு அப்பயும் நம்மளால ரோல் பேக் பண்ண முடியாது. சேவ் பாயிண்ட்டுமே கூட நீங்கள் கமிட் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளால ரோல் பேக் பண்ண முடியாது. ஸோ பிஃபோர் கமிட் யூ கேன் யூஸ் திஸ் சேவ் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம கீழே பண்ண போகிறோம். ஸோ எனக்கு இதெல்லாம் டெம்பரரின்னு முன்னாடியே தெரிஞ்சுட்டு ஜஸ்ட் ஒரு ட்ரைக்காக நான் பண்ணுறேன். கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் அப்படியே சேவ் பண்ணிக்க போகிறேன்.
இல்லைன்னா நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவேன் அப்படின்னும் போது நம்ம ஒரு இடத்த இந்த மாதிரி பர்டிகுலராக சேவ் பாயிண்ட் நம்ம சேவ் பண்ணி வச்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் சேவ் பாயிண்ட். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா merge அப்படின்றது இன்சர்ட் பிளஸ் அப்டேட். ஸோ merge அப்படின்னா என்ன வரும்னா இன்சர்ட்டும் அப்டேட்டும் அட் அ டைம்ல நடக்கிறது தான் mergeன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்சர்ட் பிளஸ் அப்டேட் எப்படி ஒரே டைம்ல நடக்கும்ன்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸோ ஒரு என்னென்ன டேபிள் நமக்கு இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் user underscore tables. ஸோ நான் என்னென்ன டேபிள் இருக்குன்னு பார்த்து ஓகே x1 x2 இருக்கா. நான் இந்த x1 x2 டேபிள் எடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் கிரியேட் பண்ண டேபிள் தான், உங்களுக்கு இருக்காது. ஸோ டேட்டாஸ் பார்த்துக்கோங்க, வேணும்னா இதே மாதிரி கிரியேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ x1 சொல்லி ஒரு டேபிள் இருக்கு. நம்ம இந்த x1 டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டோட ஒரு டீடைல்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு இன்ஸ்டியூட்டோட டீடைல் இருக்கு, ஒரு காலேஜோட டீடைல் இருக்கு. ஸோ நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 101 அண்ட் நேம் பார்த்தோம் அப்படின்னா பிரியா. அவங்க வந்து ஃபீஸ் வந்து 1000 பே பண்ணியிருக்காங்க. இது வந்து ஓல்டர் டேட்டா, ஸோ நேத்துக்கான டேட்டா அந்த மாதிரி அசம்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் x2. ஸோ x2ன்னு சொல்லி ஒரு டேபிள் இருக்கு. இது வந்து நியூ டேட்டா, இன்னைக்கான டேட்டான்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா சேம் அதே 101 பிரியா ஃபீஸ் வந்து இன்னைக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அகைன் இன்னொரு 1001 பே பண்ணியிருக்காங்க. அண்ட் 102ன்றது பார்த்தா ஹரி ஒரு நியூ என்ட்ரி. ஸோ நேற்று வந்து ஒரே ஒரு என்ட்ரி மட்டும்தான் வந்திருக்கு. இன்னைக்கு இன்னொருத்தர் புதுசாக ஒருத்தங்க வந்து என்ட்ரி போட்டிருக்காங்க 102ன்னு. ஸோ அவங்க பார்த்தா ஹரி பார்த்தா 5000 பே பண்ணியிருக்காப்ல. ஸோ நேற்று இருக்க என்ட்ரியில் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எனக்கு ரெண்டு டேபிளையும் சேம் டேட்டாஸ் இருக்கணும். ஸோ இந்த டேட்டாஸில் இருக்க வேல்யூ எனக்கு இதுலேயும் போய் ரெண்டும் ஒரே மாதிரி சிமிலர் டேட்டாஸாக இருக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா merge பண்ணலாம். ஸோ mergeல இப்போ என்ன நடக்கணும் லாஜிக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா 101 வந்து எனக்கு அப்டேட் ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி 101 இங்கே இருக்கு. ஸோ நம்ம டேபிள் x1ல பார்த்தோம் அப்படின்னா 101 ரெக்கார்டு இருக்கு, பட் ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்கு. ஸோ எனக்கு வந்து 101ல வந்து ஃபீஸ் வந்து அப்டேட் ஆகணும், 2000 அப்டேட் ஆகணும். அண்ட் புதுசாக இருக்க 102ன்ற வேல்யூ வந்து எனக்கு இன்சர்ட் ஆகணும். ஸோ இதுதான் நம்ம சினாரியோ. அண்ட் இதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு merge தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ merge ஏன் merge போவோம்னா இன்சர்ட்டும் பண்ணணும் அப்டேட்டும் பண்ணணும். ஸோ ரெண்டும் ஒரே ஸ்டேட்மெண்ட்லேயே நம்ம பண்ணிடலான்றதுனால mergeக்கு போகிறோம். ஸோ merge into நம்ம எதில் merge பண்ண போகிறோம்னா x1ல தானே நம்மளோட டார்கெட்டட் டேபிள். ஸோ merge into x1 using எதை யூஸ் பண்ணி நம்ம merge பண்ண போகிறோம்னா x2ன்ற டேபிளை யூஸ் பண்ணி merge பண்ண போகிறோம். ஸோ டேபிள் நேம்ஸ் தான் merge into x1 using x2. ஸோ இப்போ கண்டிஷன் தரணும், எப்போ நமக்கு அப்டேட் ஆகணும், எப்போ நமக்கு இன்சர்ட் ஆகணும்ன்றது. ஸோ இதில் வந்து காமனான டேட்டாஸ் எதுன்னு பாருங்க, நேம் இருக்கு, நம்பர் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு காலம்ல எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இது மேட்ச் ஆச்சு அப்படின்னா எனக்கு அப்டேட் ஆகணும். ஸோ மேட்ச் ஆச்சுன்னா என்ன அர்த்தம், ரெண்டு டேபிளையும் சேம் வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். ஸோ 101ன்றது x1லையும் இருக்கு x2லையும் இருக்கு, அப்போ மேட்ச் ஆகும். மேட்ச் ஆச்சுன்னா எனக்கு ஃபீஸ் அப்டேட் ஆகணும். அதே வென் நாட் மேட்ச், ஸோ 102ன்றது மேட்ச் ஆகாது. எதனாலன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து x2ல வந்து 102 இருக்கும், பட் x1ல 102 x1ல பார்த்தீங்கன்னா 102ன்ற வேல்யூ இருக்காது. ஸோ இங்கே இருக்கு அங்கே இல்லை. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னும் போது எனக்கு என்ன ஆகும்னா இது வந்து இன்சர்ட் ஆகணும். ஸோ இதுதான் என் கண்டிஷன். இதில் வந்துட்டு ஆன் x1 டாட் நம்பர் ஈக்குவல் டு x2 டாட் நம்பர். ஸோ x1ல இருக்க நம்பரும் x2ல இருக்க நம்பரும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும்னா when matched then update ஆகணும். ஸோ update set x2 dot fees equal to x1 dot fees. ஸோ எனக்கு இது மேட்ச் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகணும்னா x2ல இருக்க ஃபீஸும் x1ல இருக்க ஃபீஸும் அப்டேட் ஆகணும். ஸோ x2ல இருக்க ஃபீஸை கொண்டு வந்து, அதாவது இந்த 2000ன்றதை கொண்டு வந்து x1ல இருக்க ஃபீஸ்ல வந்து அப்டேட் பண்ணும். ஓகே, இது மேட்ச் ஆச்சுன்னா. அதே வென் நாட் மேட்ச்
and not match, then ஸோ மேட்ச் ஆகலைன்னா என்ன ஆகணும், அங்கே இல்லைன்னு அர்த்தம். அப்போ எனக்கு இந்த வேல்யூ வந்து இன்சர்ட் ஆகணும். ஸோ இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட், இன்சர்ட்ல வந்துட்டு x2 டாட் நம்பர், சார் இந்த இடத்துல x1, ஸோ x1 டாட் நம்பர் x1 டாட் நேம் x1 டாட் ஃபீஸ். ஸோ இதில் வந்துட்டு வேல்யூஸில் வந்து x2 டாட் நம்பர் x2 டாட் நேம் x2 டாட் ஃபீஸ். ஸோ மேட்ச் ஆச்சு அப்படின்னா எனக்கு அப்டேட் ஆகணும். when not match, நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் மேட்ச் ஆகலை அப்படின்னா இன்சர்ட் ஆகணும்னு சொல்லிட்டேன். ஸோ இது நமக்கு தகுந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். மிஸ்ஸிங் கீவேர்ட், மிஸ்ஸிங் கீவேர்ட் match spelling support. Match spelling wrong, sir. Okay, sorry. x2 fees is invalid. Fees table என்னன்னு இருக்கு, x2 dot number x2 dot fees தான் இருக்கு. அப்டேட் ஆகிடுச்சா? Sir, values தானே சார் கொடுக்க முடியும். Can we give like this also? Yeah, we can give like this also. எப்படின்னா நம்ம அந்த டேபிள்ல இருக்க வேல்யூஸ் தான் எனக்கு இங்க இன்சர்ட் ஆகணும். ஸோ அந்த இருக்க வேல்யூஸை நான் இங்க பிக் பண்ண சொல்றேன். ஓகே x1 டாட் நம்பர் கரெக்டா தான் இருக்கு. ஏன் இது invalid identifier லைக் டேட்டா டைப் மேட்ச் ஆகலன்னா வரும். ரெண்டுலேயும் ஃபீஸ் தான் இருக்கு, அண்ட் நியூமரிக்ல தான் இருக்கு. ஸோ இது நியூமரிக் வேல்யூஸ் தான் இருக்கு. நியூமரிக் தான் ESC of x2. Sir, insert into வருமா? insert into வராது. insert என்ன நம்ம merge into சொல்லி இங்கே கொடுத்தாச்சுன்றனால இந்த இடத்துல just insert தான். insert இந்த இது கரெக்ட் தான். பட் இந்த இடத்துல இது ஏன் எரர் த்ரோ பண்ணுது? ஸோ இது நியூமரிக் வேல்யூல தான் இருக்கு. ஃபீஸ் எல்லாம் இதை மட்டும் set வந்து x1 dot fees is equal to x2 dot fees. ஸோ x1ல தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இது ஒரு கண்டிஷன் மாற்றி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் merge ஸ்டேட்மெண்ட்ல லைக் அப்டேட் ஸ்டேட்மெண்ட்ல x2 dot fees is equal to x1 dot feesன்னு கொடுத்துட்டேன். ஸோ நம்மளுக்கான merge பண்ண சொல்றது x1ல இருந்து தானே x2 merge பண்ண சொல்றோம். இங்க x1 x2 மாற்றி கொடுத்தனால வரல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ப்ராசஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம x1 டேபிள வியூ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வேல்யூஸ் இங்கே அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ ரெண்டுலேயும் இப்போ சிமிலர் டேட்டாஸ் வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு டேபிளை ரிமூவ் பண்ணுறதுனா ரிமூவ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஃபீஸ் வந்து பிரியாவுக்கு 2000 அண்ட் ஹரின்னு சொல்லி ஒரு நியூ என்ட்ரி 102 வந்து 5000 இருக்கு. ஸோ சேம் X1ல போய் பார்த்தோம்னா X1லயும் நமக்கு 101 பிரியா 2000, X2 வந்து ஹரி ஃபீஸ் வந்து 5000. ஓகே, ஸோ ஒரு சின்ன எரர் தான் பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா அப்டேட் ஸ்டேட்மெண்ட்ல X2 எங்கேயும் X1 எங்கேயும் மாற்றி கொடுத்துட்டேன். ஸோ அதனால எனக்கு எரர் த்ரோ பண்ணுச்சு. இப்போ அதை நம்ம இது பண்ணிச்சு. ஸோ மர்ஜ் ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சதா? மர்ஜ் அண்ட் சேவ் பாயிண்ட். இந்த டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? எஸ் சார். சார் ஒன் செகண்ட். சார் இப்போ X1ல வந்து X1 X2 ரெண்டுத்துலயும் வந்துட்டு ஒரே டேட்டா இருக்கிறதுனால இது பண்ணிட்டோம் சார். இப்போ சப்போஸ் X2ல வந்துட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு காலம் சப்போஸ் சப்ஜெக்ட்னு இருந்ததுன்னா அது எப்படி இதாகும் சார்? எந்த இடத்துல சொல்றீங்க? இந்த மர்ஜ் பண்ண போற டேபிள்ல எக்ஸ்ட்ராவா இருந்துச்சுன்னாவா? நீங்க இதுல மென்ஷன் பண்ணாத வரைக்கும் அது கன்சிடரே பண்ணாது. ஸோ அதனால தான் நம்ம இந்த இடத்துல இப்போ இதுலயே வந்துட்டு நான் இந்த இன்சர்ட்ல வந்துட்டு நான் ஃபீஸை நான் இங்க தரலன்னு வைங்க, அந்த ஃபீஸை கண்டுக்காது. ஸோ இது ரெண்டை மட்டும் தான் எனக்கு அப்டேட் பண்ணி தரும், லைக் இன்சர்ட் பண்றப்ப. ஸோ இப்போ இன்சர்ட் பண்றப்ப நம்ம எந்த காலம்ஸ், அதனால தான் நம்ம எல்லா இடத்துலயும் காலம்ஸ் மென்ஷன் பண்ணி தான் அப்டேட் பண்ணுவோம். நம்ம நார்மலா இன்சர்ட் பண்ணும் போது டைரக்டா வேல்யூஸ் மட்டும் தருவோம். பட் இந்த மர்ஜ் யூஸ் பண்ணும் போது பாத்தீங்கன்னா நான் எந்த காலம்க்கு எந்த காலம் வேல்யூ இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல எனக்கு 2 காலம் தான் இருக்குன்னா நான் 2 காலம் ஸோ இன்சர்ட் ஸ்டேட் பண்ணி நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர் பண்ணிடுவேன். அதில் 3 காலம் இருந்தாலும் 4 காலம் இருந்தாலும் அதை இது கன்சிடர் பண்ணாது. இன்கேஸ் அந்த வேல்யூஸும் வேணும்னா நம்ம டேபிளை ஃபர்ஸ்ட் ஆல்டர் பண்ணிடணும். ஸோ ஒரு டேபிளில் ஆல்டர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு புது காலம் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்சர்ட் யூஸ் பண்ணீங்கன்னா அதில் நமக்கு அந்த புதுசாக ஒரு வேல்யூ இன்சர்ட் ஆகிடும். மோர் தென் அந்த காலம் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, இதில் 2 காலம் அதில் 3 காலம் இருந்துச்சுனாலும் இட் வில் நாட் பி அன் இஷ்யூ. ஸோ கரெக்டாக நமக்கு ஷோ ஆகிடும். இது மர்ஜ் லைக் பார்க்கும் போது கொஞ்சம் இதாக இருக்கும். லைக் இது வரைக்கும் ஒவ்வொரு லைன் சின்டெக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது ஒரு 3-4 லைன் சின்டெக்ஸ் தான். பட் ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது புரிஞ்சிடும். ஸோ அந்த லாஜிக் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாகிடும். வேறு ஏதாவது டவுட் இருக்கா? Sir, if we have many columns and we want to update the data for all tables and all columns, na, we can't mention all the names, right? Column names into. But we want to mention it only. Then only it will be correctly updated. So if we don't mention the column names, means some data collapse will be happen, or some data will be missed when we are updating the statements. So mostly if we are doing merge statement, we want to mention all the column names in our insert statement or in update statement, automate. So it's a preferable one. If you run separately also, so if you are inserting some value or if you are updating some values also, at that time just mention the column and practice. So there will be no any data loss in any scenarios. So if you are feeling lazy to mention the column names, the same sometimes there will be a data loss will be there. Okay. So the preferable method is to mention the column name and insert the value. Okay, any other doubts? Next topic polama. Next பார்த்தா next topic aggregate function. எதுவும் டவுட்ஸ் இல்லைல்ல? இதில் போகலாம்ல நெக்ஸ்ட் டாபிக்? Yes, sir. ஸோ ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இன் ஃபியூச்சர் ஏதாவது டவுட்ஸ்னா நாளைக்கு கிளாஸ். ஸோ அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம், மினிமம், சம், ஆவரேஜ் அண்ட் கவுண்ட். ஸோ இதெல்லாம் தான் அக்ரிகேட் ஃபங்க்ஷன். நமக்கு மேக்ஸிமம், மினிமம், சம், ஆவரேஜ் அண்ட் கவுண்ட்டு. And in the aggregate function is otherwise called as group function. So இதை வந்து group function சொல்லுவாங்க.
either we can call as aggregate function or we can call as group function. ஸோ இது ஏன் குரூப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றாங்கன்றது இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது சொல்றேன். ஸோ இப்போ ஒரு காலம் இருக்கு. ஸோ அதில் மேக்ஸிமம் வேல்யூ வேணும், மினிமம் வேல்யூ வேணும், சம் ஆஃப் வேல்யூ, ஆவரேஜ் ஆஃப் வேல்யூ. ஸோ இது எல்லாமே இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எம்ப்ளாயிஸ் டேபிளில் சேலரி காலம் இருக்கு. ஸோ சேலரி காலம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸ் ஆஃப் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். ஸோ இப்போ நாம இது பண்ணோம் அப்படின்னா எனக்கு மேக்ஸிமம் சேலரி நம்ம எம்ப்ளாயிஸ் டேபிளில் இருக்க மேக்ஸிமம் சேலரி பார்த்தீங்கன்னா 24,000 தான். ஸோ இதுலேயே மினிமம் சேலரி. ஸோ சேம் செலக்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் ஆஃப் சேலரி அண்ட் தென் சம் ஆஃப் சேலரி. ஸோ டோட்டல் எல்லா சேலரியும் கவுண்ட் பண்ணி எனக்கு சம் ஆஃப் சேலரி வரும். நெக்ஸ்ட் ஆவரேஜ், ஆவரேஜ் ஆஃப் சேலரி, சம் ஆஃப் சேலரி பை நம்பர் ஆஃப் கவுண்ட்டு. ஸோ அது வந்து நமக்கு ஆவரேஜ் சேலரியில் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தா ஓவரால் கவுண்ட், எத்தனை ரோஸ் இருக்கு அப்படின்ற கவுண்ட் வேணும் அப்படின்னா ஸோ கவுண்ட் ஆஃப் சேலரி. ஸோ இதை யூஸ் பண்ணியாச்சு. இதை ஜஸ்ட் ரன் பண்ண அப்படின்னா எனக்கு எல்லா நம்ம கொடுத்துருக்க எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அவுட்புட் வந்துடும். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் சேலரி பார்த்தீங்கன்னா 24,000, மினிமம் ஆஃப் சேலரி சம்திங், ஆவரேஜ் சம் ஆஃப் சேலரி, ஆவரேஜ் அண்ட் டோட்டல் கவுண்ட் பார்த்தா 107 இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கெட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹோல் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரே ஒரு காலமை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. தட் இஸ் அவர் சேலரி காலம். ஸோ சேலரி காலம் அப்படின்ற ஒரே காலமை டிபெண்ட் பண்ணி நமக்கு நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்க வரைக்கும் ப்ராப்ளம் கிடையாது. இஃப் நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல மோர் தென் ஒன் காலம் இருந்துச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் எரர் வரும். ஸோ மோர் தென் ஒன் காலம்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த இருக்க காலம்ல டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கக்கூடாது. ஸோ ரிப்பீட்டேஷன் ஆஃப் வேல்யூ நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். ஸோ எம்ப்ளாயிஸ் டேபிள் பார்ப்போம். இதில் பார்த்தோம் அப்படின்னா லைக் ஜாப் ஐடியில் டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கும். அண்ட் லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேமில் நான் எப்பயுமே இருக்கும். அண்ட் இதில் எம்ப்ளாய் ஐடி பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் இருக்காது. ஸோ எம்ப்ளாய் ஐடி அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. ஆர் மேனேஜர் ஐடி. ஸோ மேனேஜர் ஐடியில் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் இருக்கு. அண்ட் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தா டூப்ளிகேட் இருக்கு. ஸோ இப்போ டிபார்ட்மெண்ட் நம்ம எடுத்துப்போம். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஏன் எடுத்துக்கிறேன்னா எனக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் யார் யார் லைக் எவ்வளோ கவுண்ட் இருக்காங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும். இப்போ 19 டிபார்ட்மெண்ட்ல எத்தனை பேர் இருக்காங்கன்ற கவுண்ட் எனக்கு வேணும். ஸோ அதுக்காக நான் டிபார்ட்மெண்ட் டேபிள் எடுத்துக்கிறேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு 3 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. 19 டிபார்ட்மெண்ட்டே இட் வாஸ் ரிப்பீட்டட் ஃபார் 3 டைம்ஸ். ஸோ 3 டைம் இந்த 19 மட்டும் 3 டைம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்கு. நான் என்ன பண்றேன், செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி கமா கவுண்ட் ஸ்டார். ஸோ எனக்கு ஓவரால் எல்லாத்தையும் தான் கவுண்ட் பண்ணணும். ஸோ அது ஆல்னு சொல்றது நான் ஸ்டார்னு சொல்லிடுறேன். ஸோ கவுண்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். ஸோ ஜஸ்ட் நார்மலாக நம்ம இவ்வளோதான் தருவோம். இதை நான் ரன் பண்ணுறேன். எனக்கு என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ ஒரு எரர் வருது, நாட் அ சிங்கிள் குரூப் ஃபங்க்ஷன். ஸோ இதனால தான் இதை குரூப் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஸோ மோர் தென் ஒன் காலம் அண்ட் த காலம் ஹேவ் அ டூப்ளிகேட் வேல்யூ ஆர் ரிப்பீட்டேஷன் வேல்யூ. ஒரு ரோக்கு ஒரு காலம்க்கு மேலே 2 காலம் யூஸ் பண்ணுறோம் அண்ட் அந்த காலம்ல ரிப்பீட்டேஷன் வேல்யூ இருக்கு அப்படின்னு வந்துச்சுனாலே அந்த இடத்துல நம்ம குரூப் பை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். எப்போனா அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறப்ப. அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ல எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நான் கவுண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க மேக்ஸிமம் சேலரி யூஸ் பண்ணலாம், மினிமம் சம், ஸோ வாட் எவர் மேபி எது யூஸ் பண்ணாலும் சரி. இந்த இடத்துல குரூப் பை நமக்கு என்னன்னா இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் ஐடியில தான் எந்த காலம்ல ரிப்பீட்டட் வேல்யூ இருக்கோ ஸோ அந்த காலம் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு டிபார்ட்மெண்ட் ஐடியில தான் ரிப்பீட்டட் வேல்யூஸ் இருக்கு. ஸோ அதனால நான் இங்க டிபார்ட்மெண்ட் ஐடி எடுத்துக்கிறேன். செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி கவுண்ட் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் குரூப் பை டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஐடியும் குரூப் ஆகி எனக்கு அவுட்புட் வந்துடும். ஸோ இங்கே நாம என்ன மேனுவலாக 90 செக் பண்ணோமா. ஸோ 90ல் பார்த்தோம் அப்படின்னா கவுண்ட் வந்து 3 கரெக்டாக வந்துருச்சா. ஸோ நம்ம செக் பண்ணும் போது அவ்வளோதான் 3 தான் வந்துச்சு. என்ன ஆகும்னா இந்த ரிப்பீட்டட் எல்லா வேல்யூஸும் ஒன்னா குரூப் ஆகிட்டு அதில் எவ்வளோ கவுண்ட் இருக்குன்றது மட்டும் கொண்டு வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அண்ட் இதில் வந்து எப்படி இந்த குரூப் பை ஃபங்க்ஷனோட ஆர்டர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ செலக்ட் இதே எனக்கு வேர் கிளாஸ் வேணும் அப்படின்னா வேர் கிளாஸ் வந்து குரூப் பைக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ண முடியும். குரூப் பைக்கு பின்னாடி யூஸ் பண்ணீங்கன்னா எரர் வரும். ஸோ யூ ஷுட் யூஸ் பிஃபோர் ஆஃப் குரூப் பை. இப்போ வேர் வந்து சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம தரோம்.
டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி எடுத்துப்போம். டிபார்ட்மெண்ட் ஐடி இன். ஸோ நாம் ஒரு சில டிபார்ட்மெண்ட் மட்டும் தரோம். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா எனக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தாங்கன்னு. ஸோ 40, அப்புறம் 50 எடுத்துப்போம், 60 and 80. ஸோ ஒரு சில டிபார்ட்மெண்ட் மட்டும் நம்ம கேட்குறோம். எனக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வேணாம், ஒரு சில டிபார்ட்மெண்ட் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கண்டிப்பாக வேர் கிளாஸ் வந்து குரூப் பைன்ற கீவேர்டுக்கு பிஃபோராக தான் நம்மளால டிக்ளேர் பண்ண முடியும். ஆஃப்டர் டிக்ளேர் பண்ணீங்கன்னா எரர் த்ரோ பண்ணும். ஸோ இது நமக்கு ஒன்று. இப்போ இன்கேஸ் நம்ம இப்போ புதுசாக ஒரு நம்ம நார்மலாக இப்போ இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு காலம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த கவுண்ட்ன்ற காலம். எனக்கு இந்த கவுண்ட் காலம்ல நான் ஒரு சில கண்டிஷன்ஸ் வேணும். லைக் இப்போ என்ன சொல்றது, ஒரு 5க்கு மேலே இருக்க ரெக்கார்ட்ஸ் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கும், எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் வேணும் அப்படின்னும் போது நம்மளால நார்மலா ஒரு கண்டிஷனோ ஒரு இந்த மாதிரி யூஸ் பண்றது நம்ம வேர்ல தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுவோம், வேர் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் 5 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா நார்மலா நமக்கு வந்துடும். பட் இந்த இதுல குரூப் பை யூஸ் பண்ணும் போது குரூப் பைக்கு பிஃபோரா தான் நம்ம வேர் கிளாஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த இடத்துலயே நமக்கு ஃபில்டர் ஆயிரும். ஃபில்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் குரூப் பை ஃபங்க்ஷனே நடக்குது. ஸோ அப்பதான் நமக்கு கவுண்ட் தெரியும். அதனால நம்ம குரூப் பை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும் போது என்ன பண்ணலாம்னா ஹேவிங்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வந்துட்டு ஹேவிங், இந்த ஹேவிங் ஃபங்க்ஷன் வந்து குரூப் பை யூஸ் பண்ணும் போது மட்டும்தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ ஹேவிங் நமக்கு என்ன இங்கன்னா கவுண்ட் தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஹேவிங் கவுண்ட் ஸ்டார் கிரேட்டர் தென் 5. ஸோ எனக்கு எப்போ வந்து கவுண்ட் வந்து கிரேட்டர் தேன் 5 இருக்கோ எனக்கு அந்த ரெக்கார்ட்ஸ் மட்டும் ஷோ பண்ணணும் இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல அப்படின்னும் போது நம்ம ஹேவிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தா இந்த 2 டிபார்ட்மெண்ட் தான். ஸோ 50 and 80 இந்த 2 டிபார்ட்மெண்ட்ல மட்டும்தான் நமக்கு நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன், அதாவது 5க்கு மேலே அண்ட் இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ள இருக்க ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? குரூப் பை ஃபங்க்ஷன் யூஸ் பண்றப்ப நமக்கு வேணுன்றப்ப ஹேவிங் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஆர்டர் தான் யூஸ் பண்ணிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் செலக்ட் இருக்கணும், அப்புறம் ஃப்ரம் கிளாஸ், நெக்ஸ்ட் வேர் கிளாஸ் அண்ட் நெக்ஸ்ட் குரூப் பை அண்ட் ஹேவிங். இன்கேஸ் இஃப் யூ வாண்ட்னா ஆர்டர் பை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ரேண்டமாக வருதா 1, 20, 30. ஓகே, இது நம்ம கொடுத்த ஆர்டரில் வருது. இதே நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஸோ எனக்கு கரெக்டான ஆர்டரில் வரல. ஸோ எனக்கு வந்து இதை இன்னும் கிளியராக எனக்கு வேணும் அப்படின்னும் போது ஆர்டர் பை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டர் பை டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ எனக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி வைஸ் எனக்கு ஆர்டர் ஆகணும். ஸோ அசெண்டிங்ல தான் வேணும். ஸோ எதுவும் நான் மென்ஷன் பண்ணலை. இன்கேஸ் டிசெண்டிங் வேணும்னா டிஎஸ்சி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அழகா நமக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஐடி இட் வாஸ் கம் இன் ஆர்டர். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஆர்டர் பை ஃபங்க்ஷன் இட் ஷுட் பி அ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அவர் எஸ்கியூஎல். ஸோ நம்மளோட எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்ல லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இந்த ஆர்டர் பை ஃபங்க்ஷன்றது இருக்கணும். நம்ம பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன்ஸ் மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு லாஸ்டாக தான் ஆர்டர் பை. ஸோ இந்த நம்ம எழுதியிருக்க ஆர்டரை ஏதாவது சேஞ்ச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு எரர் தான் த்ரோ பண்ணும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன எரர் த்ரோ பண்ணுதுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் செலக்ட், நெக்ஸ்ட் ஃப்ரம் கிளாஸ், வேருக்கு அப்புறம் தான் குரூப் பை ஃபங்க்ஷன் வரணும், குரூப் பைக்கு அப்புறம் தான் ஹேவிங் ஃபங்க்ஷன் வரணும். ஸோ இதெல்லாம் அதை டிபெண்ட் பண்ணி வரும். ஹேவிங் ஃபங்க்ஷன் வரணும் அண்ட் லாஸ்ட்டாக தான் ஆர்டர் பை பண்ணணும். ஸோ எல்லா வேல்யூஸும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஆர்டர் பை ஃபர்ஸ்டே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குரூப் பை ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கனாலும் அப்பவும் உங்களுக்கு எரர் தான் த்ரோ பண்ணும். ஓகேவா? இதுதான் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் ஆர் குரூப் ஃபங்க்ஷன். இதனால தான் இதை வந்து குரூப் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. புரிஞ்சதா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இல்லையா? நெக்ஸ்ட் டாபிக் போலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜெனரல் ஃபங்க்ஷன். ஜெனரல் ஃபங்க்ஷன். ஸோ ஜெனரல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 ஃபங்க்ஷன் இருக்கு. இதில் நமக்கு டீகோட் அண்ட் கேஸ்.
decode and case. ஸோ இதுதான் நமக்கு இருக்க ஜென்ரல் ஃபங்க்ஷன்ஸ்ல ரெண்டு. இந்த டீகோட் அண்ட் கேஸ் எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு லைக் ஒரு இஃப் கிளாஸ் மாதிரி. இஃப் இந்த வேல்யூவா இருந்துச்சுன்னா எனக்கு இந்த மாதிரி வரணும் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி. ஆர் இஃப் சேலரி வந்து கிரேட்டர் தேன் சம்திங் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மோர் தென் 5 இருந்துச்சுன்னா எனக்கு இந்த வேல்யூ வரணும். ஸோ இந்த மாதிரி லைக் ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்து எனக்கு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா எனக்கு இது வேணும் அப்படின்றது மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இது கேஸ் அண்ட் டீகோட் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ரெண்டுக்கும் ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ ரெண்டுமே அந்த மாதிரி இஃப் கண்டிஷன் தான். பட் என்ன ஒன்று டீகோட் பண்ணோம் அப்படின்னா 1 வேல்யூ தான். ஸோ ஒரு வேல்யூக்கு ஒரு வேல்யூ தான் அசைன் பண்ண முடியும். வேற கேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால எல்லா ஆப்ரேட்டர்ஸும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம இதுக்கு பார்ப்போம். லைக் செலக்ட் சேம் டிபார்ட்மெண்ட் ஐடி எடுத்துக்கிறேன். ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி கமா ஃபர்ஸ்ட் டீகோட் பண்ணுவோம். ஸோ decode of department ID. ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடியை தான் டீகோட் பண்ண போறேன். ஸோ எப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் ஒவ்வொரு நேம் தர போறேன். ஸோ 10 அப்படின்னு இருந்துச்சுன்னா 10 வந்து எனக்கு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 20. ஸோ 20 இருந்துச்சுன்னா அது வந்து எனக்கு ஐடி டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் நேம் அசைன் பண்றேன். ஸோ 13 இருந்துச்சுன்னா டெஸ்டிங். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு நேம் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் அண்ட் ஆல்சோ ஆர்டர் பை யூஸ் பண்ணிப்போம். ஸோ ஆர்டராக வரும், அதுக்காக ஆர்டர் பை டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ மஸ்ட் கிடையாது. ஆர்டர் பை யூஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் லோவஸ்ட் வேல்யூ டு ஹையஸ்ட் வேல்யூ வரும். ஸோ நம்ம லோவஸ்ட்டுக்கு மட்டும்தான் வேல்யூ அசைன் பண்ணியிருக்கனால நான் ஆர்டர் பை யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணலனாலும் தப்பு கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் நமக்கு வந்துருச்சு. ஸோ 10 வந்து ஹெச்ஆர், 20 ஐடி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு நேம் அசைன் பண்ணலாம். பட் இந்த இடத்துல இப்போ இன்கேஸ் எனக்கு 2 டிபார்ட்மெண்ட் வந்து சேம் வேல்யூ, ஸோ எனக்கு 10 ஹெச்ஆர் தான் 20 ஹெச்ஆர் தான் அப்படின்னும் போது 2 டைம் தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ 10 20 ஹெச்ஆர், 30 வந்து எனக்கு ஐடி. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அது வந்து ஒவ்வொரு டைம் நம்ம ரிப்பீட்டட் பண்ற மாதிரி இருக்கும். ரெண்டுக்கும் அட் அ டைம்ல நம்மளால டிக்ளேர் பண்ண முடியாது when using decode. டீகோட் பண்ணோம் அப்படின்னா 1 வேல்யூ தான், ஒரு வேல்யூக்கு ஒரு வேல்யூ தான் அசைன் பண்ண முடியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 10க்கும் ஹெச்ஆர் வந்துருச்சு, 20க்கும் ஹெச்ஆர் வந்துருச்சு. ஓகே, ப்ராப்ளம் கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேஸ் ஃபங்க்ஷன். ஸோ செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி கமா கேஸ். ஸோ கேஸ்ல வந்துட்டு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் லைன் போய்ப்போம். when டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு 10. ஸோ இந்த கேஸ் ஃபங்க்ஷனுக்கும் டீகோடுக்கும் என்னன்னா கேஸ்ல அந்த மாதிரி 1 மட்டும்தான் நம்மளால டிக்ளேர் பண்ண முடியும். வேற டீகோட்ல கேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஆப்ரேட்டர்ஸும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு 10னா தென் அது வந்து என்னவா இருக்கலாம். ஸோ இது வந்து நான் ஹெச்ஆர்னு சொல்லி கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் அகைன் when டிபார்ட்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் ஐடி இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றேன். ஸோ இன்ல வந்துட்டு 20,30. ஸோ 20,30 இருந்துச்சுன்னா தென் எனக்கு வந்து அவங்க ஐடி டிபார்ட்மெண்ட். அகைன் when டிபார்ட்மெண்ட் ஐடி பிட்வீன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் வேல்யூ ரேஞ்சஸ்ல இருக்க வேல்யூஸ்க்கெல்லாம். ஸோ பிட்வீன் 40 and 60, 40, 50, 60. ஸோ இந்த 3 ரேஞ்சும் இருந்துச்சு அப்படின்னா தென் அவங்க வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ நம்ம தரதான். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னா கேஸ் ஃபங்க்ஷனை நம்ம கண்டினியூவா கொடுத்துட்டு இருக்கோம். ஏதோ ஒரு கமாவோ எதுவுமே தரல. வென் அண்ட் தென் தான் இந்த இடத்துல கீவேர்டு. ஸோ அதனால கேஸ் ஃபங்க்ஷன் எங்க எண்ட் ஆகுதுன்னு அதுக்கு தெரியாது. ஸோ அதை எண்ட் பண்றதுக்காக எண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ லாஸ்டா வந்துட்டு எண்டுன்னு சொல்லி கீவேர்டு, அதுக்கப்புறம் நார்மலா நம்மளோட ஃப்ரம் டேபிள் நேம் அண்ட் வேணும்னா ஆர்டர் பை ஃபங்க்ஷன். ஸோ ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் ஆர்டர் பை டிபார்ட்மெண்ட் ஐடி. ஜஸ்ட் இதை ரன் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் நமக்கு அசைன் ஆயிடுச்சு வேல்யூஸ் அண்ட் சம் வேல்யூஸ்க்கு அசைன். ஸோ இதுவுமே நமக்கு கேஸில் அசைன் பண்ண முடியும் கேஸ் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு அசைன் பண்ண வேல்யூஸ்க்கு மட்டும்தான் வேல்யூஸ் வந்திருக்கு. அதர் தேன் பார்த்தீங்கன்னா எதுவும் வரலை. ஸோ இந்த மாதிரி நம்ம அசைன் பண்ணாததுக்கு ஏதாவது வேணும்னாலும் அசைன் பண்ண, அதாவது எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ எல்ஸ்ல வந்துட்டு நோ டிபார்ட்மெண்ட்.
ஸோ நம்ம தரது தான். இந்த இடத்துல நம்ம எதுவுமே தரலை அப்படின்னும் போது எனக்கு வந்து நம்ம தராத டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் நோ டிபார்ட்மெண்ட்ன்ற நேம் வரணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு இது வந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 17லேருந்து நம்ம எதுவும் வேல்யூஸ் அசைன் பண்ணலை, அதனால எல்லாத்துக்கும் பார்த்தா நோ டிபார்ட்மெண்ட்னு வந்துருச்சு. அண்ட் 1 minute கிளாஸ் கட் ஆயிடும். கட் ஆச்சுன்னா ரீஜாயின் பண்ணுங்க. ஸோ 40 minutes ஓவர் ஆயிடுச்சு. வாய்ஸ் ஓகேல? ஓகே சார். ஆடிபிள். சார் ஓகே. ஸோ இதுதான் நமக்கு கேஸ் அண்ட் டிகோடுக்கான டிஃப்ரென்ஸு. ஸோ கேஸில் டிகோட் யூஸ் பண்ணோன்னா 1-on-1 வேல்யூ தான் நம்மளால் அசைன் பண்ண முடியும். ஒரு நம்ம கேஸ் யூஸ் பண்ணுறப்ப நம்மளால எல்லா ஆப்ரேட்டர்ஸ், நம்ம பார்த்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லா ஆப்ரேட்டர்ஸும் இங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நான் வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்கேன், இதுக்கே தான் யூஸ் பண்ணணுன்றது இல்லை. லைக் வந்து இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மோர் தென் 5 இயர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்குலாம் சேலரி ஒரு 5,000 இன்க்ரிமெண்ட் பண்ணணும். 2 இயர்ஸ்னா 2,000. ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ் வந்துச்சுனாலும் நம்ம இந்த இடத்துல நீங்கள் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸும் பண்ணலாம். வென் டிபார்ட்மெண்ட் ஐடி 10 டிபார்ட்மெண்ட் ஐடி 10 இருந்துச்சுன்னா தென் சேலரி ப்ளஸ் 500, டிபார்ட்மெண்ட் ஐடி 20 அப்போனா தென் சேலரி ப்ளஸ் 300. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி வேல்யூஸ் அசைன் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ இந்த கேஸ் அண்ட் டிகோட் இந்த மாதிரி கண்டிஷன்ஸை வச்சு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ கேஸ் அண்ட் டிகோட் புரிஞ்சதா? அண்ட் இதில் கண்டிப்பாக இந்த எண்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும் முக்கியம். கேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறப்ப அது மறந்துடுவோம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம எஸ்கியூஎல்ல அந்த மாதிரி எண்டு யூஸ் பண்ண மாட்டோம். PLSQL நார்மலாக யூஸ் பண்ணுவோம். எஸ்கியூஎல்லை பொறுத்த வரைக்கும் எண்டுன்ற ஸ்டேட்மெண்ட் நம்ம மோஸ்ட்டாக எங்கேயும் யூஸ் பண்ணதில்லை. ஸோ அது ப்ராக்டிஸ் பண்ணிப்போம். கேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது மட்டும் அந்த இடத்துல எண்டுன்ற கீவேர்ட் மஸ்ட். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதில்? அண்ட் ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? லைக் யாராவது தமிழில் எனக்கு இன்னொரு டைம் அந்த டாபிக் நடத்தணும், இந்த மாதிரி ஏதாவது டாபிக்ஸ் இருக்கா? இல்லை எல்லாம் ஓகேவா, கிளியரா? யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இல்லையா? ஓகே. ஸோ இன்னைக்கு இந்த டாபிக்ஸோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வீக்கெண்ட்ஸ் அவைலபிளா நீங்க எல்லாரும்? சாட்டர்டே சண்டே எஸ் சார். மார்னிங் சார். மார்னிங் சண்டே மார்னிங். ஓகே சார். ஓகே சரி. அப்போ நாளைக்கு இப்போ பார்த்த வரைக்கும் எல்லா டாபிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியாச்சா? ஏதாவது பெண்டிங் இருக்கா? இன்ஸ்டாலேஷன் எல்லாரும் பண்ணியாச்சா? இன்ஸ்டாலேஷன் அண்ட் பார்த்த டாபிக்ஸ் இருக்கு எல்லாரும் கவர் பண்ணியாச்சா? லைக் நீங்க எல்லா டாபிக்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாச்சா, இல்லை இன்னும் பெண்டிங் டாபிக்ஸ் இருக்கா? இன்னும் இருக்கு. ஓகே. அதர்ஸ் பிராக்டிஸ் பண்ணோம் சார். ஓகே ஓகே தென் டூ ஒன் திங். நாளைக்கு ஒன் டே ப்ராக்டிஸ்க்காக டைம் எடுத்துப்போம். ஸோ நாளைக்கு வந்து நீங்கள் இப்போ பார்த்த வரைக்கும் எல்லா டாபிக்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட்ஸ் அண்ட் ஏதாவது இருந்துச்சுன்றப்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை அப்போவே எனக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணாங்க. ஓகே. ஸோ வித் எரர் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட ஷேர் பண்ணுங்க. பட் ஆன் கமிங் ஃபார் நெக்ஸ்ட் கிளாஸ், அடுத்த கிளாஸ் வரும்போது இருக்க டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிடுங்க. ஸோ இது எல்லாமே லைக் அடுத்தடுத்தது போகும்போது உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது மறந்துடும். அதனால ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே போகிறது பெட்டர். மோஸ்ட்டாக அன்னன்னைக்கு பார்க்குறது அன்னன்னைக்கு. ஸோ நம்ம என்ன ஒரு 45 to 1 hour தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த டாபிக்ஸ் அன்னைக்கு நீங்கள் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிடலாம். ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ நாளைக்கு ஒரு நாள் டைம் தரேன். நாளைக்கு இப்போ பார்த்த வரைக்கும் எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம சண்டே மார்னிங் வச்சுக்கோமா? ஓகே சார். ஓகே சார். ஓகே ஓகே சரி. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.